ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அமிலங்கள் மற்றும் காரங்கள் டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு 50 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி என்ன தன்மை உடையது? அமிலத்தன்மை. அமில நீக்கியாக பயன்படும் மருந்து என்ன தன்மை உடையது? காரத்தன்மை. செல்லின் அடிப்படை பொருட்களான டிஎன்ஏவில் காணப்படுவது என்ன? காரங்கள். அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள் தரும் அசிடஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி. அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? அர்ஷினியஸ். அமிலம் என்பது நீர் கரைசலில் என்ன அயனிகளை தரும் வேதிப்பொருள் ஆகும்? H+ அல்லது H3O+. ஆரஞ்சு பழத்தில் என்ன அமிலம் உள்ளது? சிட்ரிக் அமிலம். தயிரில் என்ன அமிலம் உள்ளது? லாக்டிக் அமிலம். தக்காளியில் என்ன அமிலம் உள்ளது? ஆக்சாலிக் அமிலம். வினிகரில் என்ன அமிலம் உள்ளது? அசிட்டிக் அமிலம். ஆப்பிளில் என்ன அமிலம் உள்ளது? மாலிக் அமிலம். புளியில் என்ன அமிலம் உள்ளது? டார்டாரிக் அமிலம். எறும்பின் கொடுக்கில் என்ன அமிலம் உள்ளது? பார்மிக் அமிலம். நீர்த்த அமிலங்கள் உலோகத்துடன் வினைபுரிந்து என்ன வாயுவை வெளியேற்றுகிறது? ஹைட்ரஜன் வாயு. நமது வயிற்றில் சுரக்கும் எந்த அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரிப்பதால் நமக்கு தோன்றுவது என்ன? வயிற்று புண். காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தின் மீது என்ன உலோகம் பூசப்படுகிறது? வெள்ளியம். நமது வயிற்றில் சுரக்கும் என்ன அமிலம் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப் போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எது? பென்சாயிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் எது? சல்பியூரிக் அமிலம். காரங்கள் நீரில் கரைந்து என்ன அயனிகளை தருகிறது? ஹைட்ராக்சைடு அயனி. நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அல்கலிகள். சோடியம் கார்பனேட் வணிக ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சலவை சோடா. சோடியம் பைகார்பனேட் வணிக ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமையல் சோடா. சோடியம் ஹைட்ராக்சைடு வணிக ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காஸ்டிக் சோடா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வணிக ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காஸ்டிக் பொட்டாஷ். காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து என்ன வாயுவை வெளியேற்றுகிறது? ஹைட்ரஜன் வாயு. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படும் காரங்கள் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. வெள்ளை அடிக்க பயன்படும் காரம் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. உரங்கள், நைலான்கள், நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க பயன்படும் காரங்கள் எது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. தேனீயின் கொடுக்கில் என்ன அமிலம் உள்ளது?
பார்மிக் அமிலம். குளவியின் கொடுக்கில் உள்ள காரம் என்ன? அல்கலி. நாம் பயன்படுத்தும் பற்பொடி அல்லது பற்பசையானது என்ன தன்மை உடையது? காரத்தன்மை. உணவுக் குழாய் மற்றும் மார்பு பகுதிகளில் நாம் ஏன் எரிச்சல் உணர்வினை உணர்கிறோம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகப்படியாக சுரப்பதால். நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்கள் எரிக்கப்படுவதால் உண்டாவது. சல்பர் டை ஆக்சைடு. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் என்ன நிறமாக மாறுகிறது? சிவப்பு நிறம். அமிலங்கள் என்ன சுவையை உடையது? புளிப்பு சுவை. அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன உருவாகிறது? உப்பு மற்றும் நீர். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்ன நிறமாக மாறுகிறது? சிவப்பு நிறம். தேநீரில் என்ன அமிலம் உள்ளது? டானிக் அமிலம். எலுமிச்சையில் என்ன அமிலம் உள்ளது? சிட்ரிக் அமிலம். அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை என்ன நிறமாக மாற்றும்? சிவப்பு நிறம். வாகன மின்கலன்களில் பயன்படும் அமிலம் எது? சல்பியூரிக் அமிலம். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படும் அமிலம் எது? ஆக்சாலிக் அமிலம். காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படும் அமிலம் எது? கார்பானிக் அமிலம். ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருட்களாக உள்ள அமிலம் எது? டார்டாரிக் அமிலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.